நருந்தொகை இது அதிவீரராம பாண்டியன் என்னும் அரசனால் பாடப்பட்ட ஒரு குழந்தைக்கான பாடல். அதாவது சிறுவர்களுக்கு அறக்கருத்துக்களை சொல்லக்கூடிய பாடல். இதை வெற்றி வேர்க்கை என்றும் கூறுவார்கள். இது மொத்தம் 82 அடிகளை கொண்டது, 82 வரிகளை கொண்டது. இவற்றில் சில முக்கியமான வரிகளை நாம் காணலாம். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும். அதாவது இந்த எழுத்தை உருவாக்கியவன் கடவுள். கல்விக்கு அழகு கசடற மொழிதல். இப்போ அந்த கல்வி அப்படின்னாவே அது எது அழகு அப்படின்னு பார்த்தோம்னா பிழை இல்லாமல் சொல்லுதல். செல்வர்க்கு அழகு செழுக்கிளை தாங்கள். செல்வந்தர்கள் பணக்காரர்களுக்கு எது அழகு அப்படின்னா தன்னுடைய உறவினர்களுக்கு கொடுத்து உதவுதல் தான் அழகு. வேதியர்க்கு அழகு வேதமும் ஒழுக்கமும். வேதியர்னா அந்தணர்கள். அந்த அந்தணருக்கு எது அழகு அப்படின்னா வேதத்தை ஓதுவதும் ஒழுக்கத்தோடு இருப்பதும். மன்னவர்க்கு அழகு செங்கோல் முறைமை. அரசர்களுக்கு எது அழகு அப்படின்னா செங்கோல் வழுவாமல் நீதி நெறியோடு ஆட்சி செய்வது. உண்டிக்கு அழகு விருந்தோடு உண்டல். உண்டி அப்படின்னா உணவு. இப்போ உணவு நம்ம தனியாக சாப்பிட்றது மட்டும் ஒரு அழகு கிடையாது. தன்னுடைய உறவினர்களோடு நண்பர்களோடு சேர்ந்து உண்ணக்கூடிய விருந்து தான் அழகானது. அறிஞர்க்கு அழகு கற்றுணர்ந்து அடங்கல். அறிஞர்கள் என்றால் அறிவுடையவர்கள். அப்படி அந்த அறிவுடையவர்களுக்கு எது அழகு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு அடக்கத்தோடு இருப்பது. அச்சமும் நாணமும் அறிவிலார்க்கு இல்லை. யாருக்கு பயமோ வெட்கமோ இருக்காது அப்படின்னா அறிவு இல்லாதவர்களுக்கு இந்த பயமும் வெட்கமும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை. இப்போ ஏழை எளியவர்களுக்கெல்லாம் நல்ல நாள் கெட்ட நாள் பண்டிகை நாள் இதெல்லாம் எந்த ஒரு கணக்கும் இல்லை. எல்லா நாட்களும் அவங்களுக்கு கஷ்டத்தை தரக்கூடிய நாட்கள் தான். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. இந்த உலகத்தில் ரொம்ப இழிவான தொழில் எது அப்படின்னா பிச்சை எடுப்பது. ஒருவரிடம் யாசித்து பெறுவது. அந்த பிச்சை எடுப்பது கூட எடுக்கலாம். எப்போது அப்படின்னா கல்வி கற்க வேண்டும், படிப்பதற்காக நம்ம பிச்சை எடுக்கலாம், அது தப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு கல்வி என்பது முக்கியமானது என்று அதிவீரராம பாண்டியன் கூறுகிறார்.